நலுங்க வைக்கும் போது மாப்பிள்ளை கிட்ட உங்களுக்கு பிளட் கேன்சர் தானே அப்படின்னு கேட்டதும் இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சு ஒண்ணுமே ஆக போறது இல்லைன்னு, ஆமா உங்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி நடந்துகிட்டு இருக்கு, தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு அந்த மாப்பிள்ளை தெய்வாதீனமா பேச ஆரம்பிச்சாரு. உண்மையிலேயே சாகும் போது நல்லது செஞ்சுட்டு சாகணுன்ற மாதிரி மல்லிய காப்பாத்தணும்னு அந்த பையனுக்கு இப்பவாது தோணுச்சு. அது வரைக்கும் பாராட்டலாம். ஆனா அதுக்குள்ள என்னதான் அப்படி பேசுவியோ தெரியல அப்படின்னு நாகலட்சுமி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தா. நல்ல வேலையா கூட இருந்த ஒரு பாட்டி சின்ன சிறுசுங்கன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அதட்டி நாகலட்சுமி அங்கிருந்து அனுப்பிட்டா. விஷயத்த கேள்விப்பட்டதும் மல்லி கொஞ்சம் துடிதுடிச்சுதான் போயிட்டாங்க. சரி, இந்த விஷயத்த அன்னிகிட்ட சொன்னா தனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு அவங்களே மனசுக்குள்ள ஒத்துக்கையும் பார்த்தாங்க. மல்லிய பொறுத்த வரைக்கும் நாகலட்சுமி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும், தான் கைக்கு பணம் வந்தா போதும் அப்படிதான் நினைப்பாளே தவிர ஒரு நாளும் மல்லியோட வாழ்க்கை பத்தி கனவு காணவே மாட்டா. அதனால அவகிட்ட இந்த விஷயத்த சொல்றது சுத்த வேஸ்ட்னு மல்லிய முடிவு பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனால யார்கிட்டயுமே சொல்லாம ரூமை விட்டு தனியா வெளியே வந்தாங்க. மண்டபத்தை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா மறுபடியும் நாகலட்சுமி கையிலேயே வசமா சிக்கிட்டாங்க. அதே நேரத்துல பாபுவை கட்டி வச்சிருந்தாங்களே, அங்க இருந்து பாபுவும் எஸ்கேப் ஆகிட்டாரு. நம்ம ஹீரோயின் மல்லி வசமா நாகலட்சுமி கையிலேயே சிக்கிட்டாங்க. நாகலட்சுமிக்கு இவ தப்பிக்க தான் முயற்சி பண்றா, இந்த கல்யாணம் வேணாம் தான் ஓடி போக போறா அப்படின்ற வரைக்கும் தெளிவா புரிய ஆரம்பிச்சது. ரூமுக்கு கூட்டிட்டு போய் இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது எனக்கு தெரியாது, உன் தம்பி தங்கச்சிகளுக்காக இந்த கல்யாணத்தை நீ பண்ணி தான் தொலைக்கணும், வேற வழியே இல்லைன்னு உபதேசமும் பண்ண ஆரம்பிச்சா. எங்க மறுபடியும் மல்லி தப்பிச்சு ஓடிடுவாளோ அப்படின்னு முந்தானையில மல்லியோட கைகளை கட்டவும் செஞ்சா. அவளை பொறுத்த வரைக்கும் மல்லி 10 லட்சம் ரூபாய் அவ்வளவுதான், தான் கைக்கு வர வேண்டிய 10 லட்சம் தன்னை விட்டு போகுதுன்னா அவளால பொறுத்துக்க முடியுமா என்ன? மல்லிக்கும் வேற வழி இல்லை, நடக்கிற வரைக்கும் நடக்கட்டும் அப்படின்னு அமைதியானாங்க. பாபு அங்கிருந்து தப்பிச்சு வந்ததும் நேரா மல்லியையும் நாகலட்சுமியையும் பதறிக்கிட்டே வந்து பார்த்தாரு. அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்பவும் ஆரம்பிச்சாரு. என் தங்கச்சி வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன், சரியா விசாரிச்சு எல்லா முடிவும் நான் எடுத்திருக்கணும், ஆனா அப்படி பண்ணாதோட விளைவு இப்பதான் எனக்கு புரியுது. இந்த வீட்டுக்குள்ள சம்பந்தின்னு ஒருத்தர் உலாத்திக்கிட்டு இருக்காளே, அவன் பணக்காரி எல்லாம் கிடையாது, திருவோட தங்கச்சி வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி. அவன் பையன் இன்னும் 3 மாசத்துலயோ 4 மாசத்துலயோ சாக போறவன். இப்ப சொல்லு, இந்த கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா நடந்துதான் தீரணும், ஏன்னா ஏற்கனவே நீ தான் 100 பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா அவன் உன்னை கோர்ட்டுக்கு இழுப்பான், அதுக்கப்புறம் ஆக வேண்டியதுலாம் நீயே பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி நாகலட்சுமி மனசாட்சியே இல்லாம பேச ஆரம்பிச்சா. என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் முக்கியம்னு பாபு ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காரு. ஆனா நாகலட்சுமி கையெழுத்து போட்டு கொடுத்ததையே ரொம்ப பெருசா பேசிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை அந்த திரு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் அந்த ஊர்ல பஞ்சாயத்துன்னு எதுவுமே கிடையாதா? நடந்த விஷயத்த சொல்லி பஞ்சாயத்துல கொண்டு போய் நிப்பாட்டினா எல்லாத்துக்கும் ஒரு விழாவரி கிடைச்சிடும். இதெல்லாம் கட்டிட்டு வந்தவ கொடுக்க வேண்டிய ஐடியா. ஆனா அந்த நாகலட்சுமி ஐடியா கொடுக்கறனாலும் பாபுவையும் மல்லியையும் மிரட்டுறதுலயும் பயம்படுத்துறதுலயும் தான் குறியா இருக்கா. இவளை கூட வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகனம் பாக்குற கதை தான். அதான் பார்த்தாங்க மல்லி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு திட்டம் போட்டாங்க. குமுதாவும் விடியற் காலையில வந்து சேரவும், பின்னாடியே நம்ம ஹீரோ விஜய் வந்து சேரவும் மல்லி தப்பிக்கிறதுக்கு விஜயோட காரையே பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையை சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.